மேஷ ராசி நண்பர்களே, 2025 இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கலாம். முதலில் சூரியனின் பெயர்ச்சி பற்றி பேசுவோம். அக்டோபர் 17 வரை சூரியனின் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் அக்டோபர் 17க்கு பிறகு 7வது வீட்டில் சூரியன் தாழ்ந்த நிலையில் இருப்பதால் அது உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தர முடியாமல் போகலாம். அடுத்ததாக செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி அக்டோபர் 27 வரை உங்கள் 7வது வீட்டில் இருக்கும் மற்றும் இந்த பெயர்ச்சி பொதுவாக சாதகமாக கருதப்படுவதில்லை. அதே நேரத்தில் அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் உங்கள் 8வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். செவ்வாய் தனது சொந்த ராசியில் இருப்பது சில சந்தர்ப்பங்களில் சாதகமான பலன்களை தரக்கூடும். ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் செவ்வாய் பெயர்ச்சி நல்லதாக கருதப்படாது, சில மருத்துவ செலவுகளை தரலாம். அடுத்ததாக புதனின் பெயர்ச்சி அக்டோபர் 3 வரை 6வது வீட்டில் இருக்கும். இது பொதுவாக சாதகமான பலன்களை தரும். அதே நேரத்தில் அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 24 வரை புதனின் பெயர்ச்சி 7வது வீட்டில் இருக்கும். இதன் விளைவாக புதன் கிரகம் சாதகமான பலன்களை தர முடியாது, தாய் மாமன் உடன் சில பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அக்டோபர் 24க்கு பிறகு புதன் கிரகம் உங்கள் 8வது வீட்டில் பெயர்ச்சிக்கும் மற்றும் பொதுவாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குரு பற்றி பேசுகையில், மாதத்தின் முதல் பாதியில் குரு அதன் சொந்த நட்சத்திர கூட்டமான மிதுனத்தில் உங்கள் 3வது வீட்டில் மாறுகிறது. அதே நேரத்தில் மாதத்தின் 2ஆம் பாதியில் குரு உங்கள் 4வது வீட்டில் பெயர்ச்சிப்பார். குருவின் இந்த 2 பெயர்ச்சிகளும் சாதகமாக கருதப்படுவதில்லை. எனவே நீங்கள் குருவிடமிருந்து ஒரு சமமான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 9 வரை சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் 5வது வீட்டில் இருக்கும். சுக்கிரன் உங்கள் 6வது வீட்டில் பலவீனமான நிலையில் இருக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில் சுக்கிரன் அக்டோபர் 9 வரை உங்களுக்கு சாதகமான பலன்களையும் பின்னர் பலவீனமான பலன்களையும் தரக்கூடும். இதில் கணவன் மனைவி இடையே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். சனியின் பெயர்ச்சி மீனத்தில் அதன் சொந்த ராசியில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் சனியின் அனுகூலத்தையும் ஒருவர் எதிர்பார்க்கக்கூடாது. ராகு பெயர்ச்சியை பற்றி நாம் பேசினால், ராகு லாப வீட்டில் கும்பத்தில் குரு நட்சத்திரத்தில் இருப்பார். எனவே ராகு உங்களுக்கு நல்ல பலனை தருவார் மற்றும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற வேலை செய்வார். அதே நேரத்தில் உங்கள் 5ஆம் வீட்டில் சிம்மத்தில் சுக்கிரன் நட்சத்திரத்தில் கேதுவின் பெயர்ச்சி இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேதுவால் ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அனுகூலமான பலன்களை தர முடியாது. உங்கள் எண்ணங்களை திட்டமிட்ட முறையில் செயல்படுத்துவது முக்கியம். இந்த மாதம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் உங்களை எதிர்கொள்கின்றன. புதிய திட்டங்கள் மேற்கொள்ள அல்லது புது வேலை வாய்ப்புகளை ஆராய நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். தொழில்துறையில் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம், ஆனால் உங்கள் திறமையாலும் ஆற்றலாலும் அதை எளிதாக சமாளிக்க முடியும். அக்டோபர் மாதம் புதிய முதலீடுகளை ஆராய்வதற்கான சிறந்த நேரமாக இருக்கும். ஆனால் எந்தவொரு முதலீடையும் செய்வதற்கு முன் முழுமையான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். தவறான செலவுகளை குறைத்து முக்கியமான தேவைகளுக்கே செலவுகளை ஒதுக்குவது நல்லது. குடும்ப உறவுகள் மற்றும் காதல் வாழ்க்கையில் அமைதி நிலவும். உங்கள் அன்பையும் பரிவையும் வெளிப்படுத்துவது உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். சில சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், அவற்றை அமைதியாக சமாளிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். நெருக்கடியான சூழ்நிலைகளை தவிர்க்க மனநலமான மற்றும் உடல் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும். உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். யோகா அல்லது தியானம் போன்ற செயல்பாடுகள் உங்களுக்கு மனஅமைதியை வழங்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். கல்வியில் சிறப்பான சாதனைகளை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மொத்தத்தில் மேஷ ராசிக்காரர்கள் அக்டோபர் 2025 இல் பல்வேறு சவால்களையும் சந்தர்ப்பங்களையும் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். உங்கள் முயற்சிகளை தைரியமாக முன்னெடுத்து செல்வது முக்கியம். செவ்வாய்க்கிழமை அன்று துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம் பழ தீபம் ஏற்றி தவறாமல் வணங்குங்கள். இந்த மாதம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம்.